கல்கி, மெயின் கேட்டை இந்த பக்கம் வச்சுக்கலாமே, நீ என்ன சொல்ற? நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா கிளையண்ட் வாஸ்து பிரகாரம் இங்க தான் கேட் வேணும்னு சொன்னாங்க. சரி, அப்போ இந்த பக்கம் ஒரு சின்ன கேட்டா வச்சிரு. ம், இல்லனா அமைப்பா இருக்காது. சரி. அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். மௌலிக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவனுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அவன் தான் வேலைக்கே வரது இல்லையே. 1 மாதம் வேலை செஞ்சிருக்காரு இல்லையா, அதுக்கு சம்பளம் தரணும். செக்கு வந்து வாங்கிக்க சொல்றதுக்காக ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, அந்த செக்கை கொடுங்க. இந்தாங்க. நான் பாத்துக்கிறேன், Thank you, நீங்க sir. போங்க. கல்கி, ஆஃபீஸ் முடிஞ்சு போற வழியில மௌலியை பார்த்து இந்த செக்கை கொடுத்துரு. பிரேம், இதை நீயே கொடுத்துட்டா என்ன? நான் எப்படி அங்க போக முடியும்? போனா அவன் முகம் கொடுத்தே பேச மாட்டான். பத்தாததுக்கு சௌந்தர்யாவும் அவன் கூட சேர்ந்துருவா. தேவையில்லாம பிரச்சனை இன்னும் அதிகமாகும். நான் கொண்டு போய் கொடுத்தா மட்டும் கேட்க மாட்டாளா? கோவம் என் மேல தானே இருக்கு, உன் மேல இல்லையே. என்ன கல்கி? அப்போ உன் மேல கோவப்படுவாங்கன்னு தெரியும்ல. நீ தப்பு பண்ணதுனால தானே அவங்க கோவப்படுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தது தப்பா? எல்லார்கிட்டயும் அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது பிரேம். மௌலியோட மனநிலை நமக்கு நல்லாவே தெரியும். வீட்ல மட்டும் இல்ல, வேலை செய்யற இடத்துல கூட அவரால் நிம்மதியா இருக்க முடியாது. பிரேம், மௌலி மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. வாழ்க்கையில அது மிகப்பெரிய நஷ்டம். அந்த மனநிலையில இருக்கிறவங்க கிட்ட நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி தான் நடந்துக்கணும். மீட்டிங் நடக்கும்போது அவர் திடீர்னு உள்ள வந்தது தப்புதான். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்கலாம்ல. கேட்காம திட்டினது தப்பு தானே? பிரேம், மௌலி வேற யாராவதுனா பரவாயில்ல, ரிசைன் பண்ணிட்டு போனாலும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு விட்டுறலாம். ஆனா மௌலி அப்படி விட்டுற முடியாது. எப்படியும் அவரை பார்த்து பேசிதான் ஆகணும். எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணணும் பிரேம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் மனநிலை சரியில்லாம தான் இருந்த. உன்னால ஆபீஸ் பார்த்துக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சௌந்தர்யா நம்ம வீட்டு பொண்ணு. அவ எப்படி இருந்தாலும் நம்மளோட உறவு அத்து போகாது. மௌலி கூட அப்படிதான். என்ன கோவப்பட்டாலும் அவரு உன்னை தேடி வருவாரு, இல்லனா நீ அவரை தேடி போவ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க அளவுக்கு சண்டை போட்டவங்களும் இல்ல, சேர்ந்தவங்களும் இல்ல. வழக்கமா மௌலி உன்னை தேடி வருவாரு. இப்போ நீ போ. பிரேம், எதையுமே முகம் பார்த்து பேசினாதான் ஒரு முடிவுக்கு வரும். நீயே மௌலி கிட்ட செக்க கொடுத்துரு. நல்ல குரு பலன் இருக்கு. கல்யாணம் பண்ணலான்னு சொன்னாருல்ல? ஆமா பாட்டி, இனிமே உடனே கல்கிக்கு நம்ம பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என் அண்ணங்கிட்டயும் ஒரு வார்த்தை சொன்னா அவரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப இருக்கிற சோகத்துல அவனால இதெல்லாம் பார்க்க முடியுமா? இல்ல பாட்டி, அது வேற இது வேற. கண்டிப்பா அவர் பாப்பாரு. கல்கி மேல அவருக்கு ரொம்ப பாசம் இருக்கு. அவர் மட்டும் இல்ல, சௌந்தர்யா கேள்விப்பட்டா கூட அவளும் சந்தோஷப்படுவா. இப்படி ஏதாவது பண்ணி அவளும் சந்தோஷப்பட்டா அவளும் பழைய நிலைமைக்கு வருவா பாட்டி. நல்ல பொண்ணா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவளா கல்கிக்கு அமையணும். சக்தி, வாத்தமேந்தி, வாங்கப்பா, உட்காருங்கப்பா. சரிம்மா, உட்காரு. சரி, எப்படிமா இருக்க சக்தி? நல்லா இருக்கேன்ப்பா. பாட்டி உட்காருங்க. பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, உங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம்.
இனிமே எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்க போறோம். இந்த சக்தி எல்லாத்தையும் நான் பிரிச்சு எழுதிட்டேன். இப்ப பாட்டி தான் கார்டியன். பாட்டி இல்லாம இந்த சொத்தை விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியாது. இருந்தாலும் இதுக்கு சௌந்தர்யா ஒத்துக்கணும். ஒத்துக்குவா தமேந்தி. அவளை பொறுத்த வரைக்கும் சொத்து மேல ஆசை இல்ல. மௌலிய பிரேம் திட்டாங்கிற கோவத்துல தான் இப்படி எல்லாம் கேக்குற. அவளை பத்தி உனக்கு தெரியாது. இப்படி பேசுறவ நாளைக்கே நான் தான் இப்படி எல்லாம் கோவத்துல பேசிட்டேன், நீங்க சொத்தை பிரிக்கலாமான்னு கேட்டுடுவா. அப்பவும் நாங்க தான் திட்டு வாங்கணும். தமேந்தி, மங்களத்தோட விஷயம் என்னாச்சு? அதையே ஞாபகப்படுத்துறீங்க. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க பேச்சு கேட்டு நான் ரொம்பவும் தப்பு பண்ணிட்டேன். நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேங்கிறது எனக்கே புரியல சக்தி. பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை எனக்குள்ள எப்படியோ நுழைச்சிட்டாங்க. பழி வாங்கினா அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை சக்தி. என்னை தேடி வந்த எவ்வளோ கிளைண்ட மிஸ் பண்ணிட்டேன். கோர்ட்டு கேஸ்னு எந்த சிந்தனையும் இல்லாம நான் இருந்தேன். ஒரு விதத்துல மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் நானும் இருந்தேன். அப்பவும் என்னை எங்க அப்பா விடல. வெளியே இருந்தே என்னை சரி பண்ணிட்டாரு. தயவு செஞ்சு அவங்கள பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க. ஒரு வழியை நான் அவங்கள எப்படியே விரட்டி விட்டுட்டேன். நீ விரட்டுன அவங்க போனாங்களா? ஆமா, என் வீட்டுல தான் அவங்க இல்லையே. உன் வீட்ல இல்லைனாலும் இன்னொரு வீட்ல சேஃபா தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? லக்ஷ்மி அம்மா வீட்ல. அங்கேயா? ஆமா, இத அர்ச்சனா சொல்லிதான் எனக்கே தெரியும். அங்க எப்படி போனாங்க? அவங்களுக்கு தான் என்னையும் பிடிக்காது, மங்களத்தையும் பிடிக்காது. பிடிக்கலனாலும் பிடிக்க வைக்கிற மாதிரி தானே அவ ஏதாவது ஒண்ணு பண்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்னியே எப்படி மாறினேன்னு உனக்கே தெரியலன்னு. இவ்வளவு படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருந்து 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு இருந்த உன்னையே மாத்திட்டானா அவங்கெல்லாம் ஏமாத்துறோம். தமேந்தி, இப்ப மறுபடியும் அர்ச்சனைக்கு பிரச்சனை வந்துருச்சு. எந்த மங்களத்தால இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாலோ அந்த மங்களத்தை திரும்பவும் வீட்டுக்குள்ள பார்த்தா அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? அவ அங்க இருக்கும்போது இவளால அங்க போய் வாழ முடியுமா? அதனால திரும்பவும் எங்க வீட்டுக்கே வந்துட்டா. அவ அந்த வீட்டுல இருக்க கூடாது தமேந்தி. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. இனிமே அர்ச்சனாவை தான் வாழ வைக்கணும். அந்த வீட்ல இருந்து மங்களம் எப்படியாவது போயிட்டான்னா எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படி அவ போயிட்டான்னா அர்ச்சனா போய் திலீப்போட வாழ ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் சௌந்தர்யா தான். இப்ப இருக்கிற சோகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்துடலாம். சரிப்பா, நான் யோசிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. சக்தி, எப்படியாவது மங்களத்தை அங்கிருந்து போக வச்சிடுறேன். ஒரு விதத்துல அர்ச்சனாவுக்கு இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம்தான். அதுக்கு பிராயச்சித்தமா நானே அவளை அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏமாமா, இப்பதான் இங்க வரதுக்கு வழி தெரிஞ்சுச்சோ? வழி தெரியாம என்ன, ஆனா வந்தாதான் மனசை சங்கடப்படுத்தி அனுப்பிடுறீங்களே. சங்கடம் என்னப்பா? குடும்பனால சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருக்கும். விட்டு கொடுத்து போயிட்டா எந்த பிரச்சனையுமே இல்ல. சௌந்தர்யா பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. அவ சொல்ற மாதிரி கேட்டு நடந்தா நீங்க சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. யாராவது ஒருத்தர் சொல்றதையாவது அவ கேட்கணும். அப்படி இல்லையா அத்தை அவ? இப்ப பாருங்க,
எப்படிப்பட்ட நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அவ இங்க கஷ்டப்படுறா, அவளை நினைச்சு நாங்க அங்க கஷ்டப்படுறோம். எதுக்காகம்மா இவனை வீட்டில் விட்டீங்க? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை கிட்ட பேசுற பேச்சா இது? வீட்டுக்கு இவன் மாப்பிள்ளையா வந்ததால தான் எல்லாமே நடந்தது. மாப்பிள்ளைங்கிற உறவு இவன் மனசுல இருந்திருந்தா என்ன இப்படி கேவலமா பேசியிருப்பானா? நீ மட்டும் அப்படி நடந்துக்கலாமா? நான் என்னடா அப்படி நடந்துக்கிட்டேன்? உன் தொழில நான் எதனா கெடுத்தனா? இல்ல உன் லாபத்துல ஏதாவது பங்கு கேட்டனா? 10ஓட 11 இருந்துதானே நான் வேலை பார்த்தேன். அந்த 10 பேருக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையே. என்ன பொறுத்த வரைக்கும் என் கம்பெனி கட்டுக்கோப்பா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் யாரும் தப்பா நடந்துடக்கூடாது. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா நான் கேட்க கூடாதா? வீட்டு பிரச்சனைகள் வீட்டோட இருக்கணும், அத ஆபீஸ்ல காட்டக்கூடாது. அந்த வீட்டு பிரச்சனை வந்ததுக்கே நீங்க தானே காரணம். சந்தோஷமா இருந்த என் வாழ்க்கை கெட்டு போனதே உங்களால தானே. உன் குழந்தைய மட்டும் இவர் பார்க்காம இருந்திருந்தா இப்படி யாருக்குமா? உன் குழந்தையோட தோஷம் தானே இப்படி நாசம் பண்ணிருச்சு. குழந்தைய பத்தி பேசாத சௌந்தர்யா. நீ முட்டாள்தனமா நடந்துகிட்டு குழந்தை மேல பழிய போடாத. அந்த முட்டாள்தனத்தை கொண்டு வந்தது உன் குழந்தை தானே. அண்ணி நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சும்மாரு. மௌலி, என்னடா இது? உங்களுக்கு எதுவும் தெரியாதுமா? ஆபீஸ்ல அத்தனை பேர் நடுவுல என்ன அவமானப்படுத்தினாமா? அந்த வேதனை என்னன்னு எனக்கு தான் தெரியும். என்னமோ கட்டுக்கோப்பா ஆபீஸ வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அதுபடி நீ இருந்தியா? இல்ல ரேஷ்மி தான் கட்டுக்கோப்பா இருந்தாளா? என்ன கேக்குற உன்னால அவளையாண்ட நீ கேட்கல? கம்பெனியை மூடுற அளவுக்கு தான் அவ பண்ணிட்டு போனா. அப்ப எங்கடா போச்சு உன்னோட பொறுப்புணர்ச்சி? இன்னைக்கு பிசினஸ் டெவலப் ஆயிடுச்சு, பணம் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்தஸ்தும் உயர்ந்துடுச்சு, அதனால உன் தலகணமும் ஏறிடுச்சு. அதானே நீ விட்டுட்டு ஜெயிலுக்கு போனப்போ சக்தியும் ரமேஷும் தானே கம்பெனி நடத்தினாங்க. இல்லனா என்னைக்கோ அது தாமோதரன் கையில தானே போயிருக்கோம். சரியோ தப்போ அந்த கம்பெனி உருவானதுக்கு ரேஷ்மியும் ஒரு காரணம், அதை இப்ப டெவலப் பண்ணதுக்கு சக்தி ஒரு காரணம். நீ இல்ல. இவ்ளோ பேசுறேனா நீயும் அந்த கம்பெனியை வேண்டான்னு விட்டுட்டு போனவன் தானே. அதுக்கு நீதானே காரணம். என் புருஷன் ஜெயிலுக்கு போக கூடாது, எல்லா பழியும் நீயே ஏத்துக்க, நீ போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுன்னு சொன்னது நீதானே. உனக்காகத்தானே நான் போனேன். அப்படி போய் இன்னைக்கு தூக்குல தொங்கி இருந்தா அப்ப சந்தோஷப்பட்டிருப்பேல. உன்னாலதானே அந்த கம்பெனியை விட்டுட்டு போனேன். நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் இல்ல, அது தப்பாயிடுச்சுல. இப்ப புதுசா சொத்தை பிரிச்சு கேக்குற. அண்ணங்கிற பாசம் கொஞ்சமாவது இருந்தா இப்படி பண்ணுவியா? உன் புருஷனை திட்டினேங்கிறதுக்காக மட்டும் கோவப்படுறியே, உங்களால நானும் கஷ்டத்தை அனுபவிச்சோம் தானே. மாப்பிள்ளை, அவங்கதான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசினா எப்படிப்பா? பின்னத்த எது நடந்தாலும் அதுக்கு காரணம் என்னங்கறத யோசிக்காம மத்தவங்க மேல பழி போடுறது தப்பு இல்ல. கவனமா பார்த்து நடக்காததுனாலதான் இவ கீழே விழுந்தா.
அதுக்கு ஏன் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அனாவசியமா என் குழந்தை மேல ஏன் பழி போடணும்? சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒன்னா இருந்த வீடு அது. அத ரொம்ப நாள் கழிச்சு அது எங்க கைக்கு வந்திருக்கு. மறுபடியும் அதே சொந்த பந்தங்கள் அங்க வரணும்னு நினைச்சேன். ஆனா அது என்னைக்குமே நடக்காத போல் இருக்கு. சௌந்தர்யா, நீ கேட்ட மாதிரி உன் பாகத்தை பிரிக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். அத வந்து வாங்கிக்க. இனிமே அண்ணன் அண்ணிங்கிற பாசத்தை உன் மனசுல இருந்து சுத்தமா எடுத்துரு. இனிமே அது வேண்டாம். இது உன் புருஷனோட சம்பள பணம். என்னங்க, நான் ஆபீஸ் வரைக்கும் போய் திலீப்பை பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? ஒண்ணு அந்த வீட்ல இருக்கணும், இல்ல நம்ம வீட்ல இருக்கணும். ரெண்டும் இல்லாம ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்ல இருந்தா என்னங்க அர்த்தம்? நீ போய் கூப்பிட்டா மட்டும் வந்துருவானா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன். அவன் அர்ச்சனா வீட்டுக்கு தான் போயிருப்பான். தேவையில்லாம ஏதாவது பண்ணிடுற. அதனால ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை தான் வருது. சரிங்க, அதுக்காக ஆதரவு கேட்டு வந்தவளை வெளியில போனா சொல்ல முடியும்? வெளியே போன்னு சொல்ல வேண்டாம் லட்சுமி. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு யோசி. யாருமே இல்லைன்னா பரவாயில்ல. கணவர் இருக்காரு, சம்பாதிக்கக்கூடிய வயசுல பையன் இருக்கான், கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வேற இருக்கா. அவங்களையெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டுல இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஒருத்தருக்கு உதவி பண்றதா எப்பவுமே வேண்டான்னு சொல்றவன் நான் இல்ல. அதே சமயம் அந்த உதவி நமக்கு பாதகமா வந்துடக்கூடாது. ஓ, யாருன்னு பாரு. தமேந்தி, வாமா உள்ள வா. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. எப்படி தமேந்தி இருக்க? இப்ப நிம்மதியா இருக்க. எப்போ உங்க உறவெல்லாம் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தனோ அப்பதான் எல்லா கஷ்டமும் பட்டேன். அதெல்லாம் தூக்கி வீசினதுக்கு அப்புறம் தான் நிம்மதி தானா வந்துச்சு. இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கோவப்படுற? எதுக்காக அந்த மங்களத்தை உங்க வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? பாத்தியா, இப்பதானே சொன்னேன் தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி நீ தலையில வச்சுக்கிறேன்னு. அதுக்கு பலன் கிடைச்சிருச்சுல. கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. என் கண் பார்வையிலே படக்கூடாதுன்னு சொல்லிதான் உங்களை வெளியே அனுப்புனேன். அவங்களை எதுக்காக உங்க வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? நானா கூப்பிடல, அவளாதான் வந்தா. ஓஹோ, வந்தா உடனே செத்துக்குவீங்களா? தமேந்தி, தொடாதீங்க. தமேந்தி, இன்னுமா உன் கோவம் தீரல? நீதான் எனக்கு ஆதரவுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் இங்கேயே இருக்கேன். தொடக்கூடாத அளவுக்கு நான் அவ்வளவு மோசமாயிட்டேனா? என் சொந்தங்களை எல்லாம் விட்டுட்டு நீதான் கதின்னு நான் இருந்தேனே. என்ன பார்த்தே இப்படி சொல்றிய தமேந்தி? உனக்கு எப்படி எல்லாம் நான் உதவி இருக்கேன், அதெல்லாம் நீ மறந்துட்டியா? எதுக்காக உதவியா இருந்தீங்க? என் சொத்துக்கள்லாம் அபகரிக்கணும், அதுக்காக தானே? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தமேந்தி. சொத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அந்த வாசு என் மேல போட்ட அபாண்டமான பழி. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக அந்த கோவத்தை என் மேல காட்டினான். உங்க பையன் தானே அவன். எதுக்காக உங்க மேல கோவத்தை காட்டணும்? மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லி என்ன வளைக்கலான்னு நினைக்காதீங்க. இனிமே அதெல்லாம் முடியாது. வாசு சொன்னதால மட்டுமே நான் நம்பிடல.
உங்களை பத்தி என் அப்பாவே சொன்னாரு. எப்பவும் எந்த சூழ்நிலையிலயும் பொய் சொல்லாதவரு. நீங்க பேசின பொய்யால நான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காக இங்க வந்து தங்கியிருக்கீங்க? வேற எங்க தமயந்தி நான் போவேன்? ஏன் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னால எங்க இருந்தீங்களோ அங்க போக வேண்டியது தானே? என் வீட்டுக்காரரும் மத்தவங்கள தான் என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. அவங்களுக்கும் உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு போல, அதனாலதான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க எங்க இருந்தாலோ அங்க ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமே. என் வீட்ல இருந்தீங்க, அப்ப என் அப்பாவை வரவிடாம பண்ணிட்டீங்க. இப்ப இங்க இருக்கீங்க, அர்ச்சனாவை வரவிடாம பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட சேர்ந்ததாலதான் அவளோட வாழ்க்கை போறதுக்கே நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அப்ப பண்ண தப்புக்கலாம் இப்ப கூட யாரும் என்ன மன்னிக்க மாட்டாங்க. இனிமேலும் நீங்க இந்த வீட்ல இருக்க கூடாது. ஊருக்கு போறீங்களோ இல்ல வேற எங்கேயாவது போறீங்களோ அதெல்லாம் உங்க இஷ்டம். அர்ச்சனா வாழ போற இந்த வீட்ல இனிமே நீங்க இங்க இருக்க கூடாது. மீறி இருந்தா நடக்கிறதே வேற.